அம்மா, கல்லூரிக்கு நேரம் ஆயிற்று. டிஃபன் தயாராகிவிட்டதா? டிராஃபிக்கில் போய் சேருவதற்குள்ள போதும் போதும்னு ஆகிவிடும். சீக்கிரமா என்றான் பாஸ்கர். இதோ தோசை தானே, கல் அடுப்பில் வைத்து விட்டேன். 3 தோசை தான் சாப்பிடுவேன், அதுக்கு ஏன் இப்படி பறக்கிற? சரிம்மா, வள வளன்னு பேசாதீங்க, தோசையை கொடுங்க. மதியம் என்னம்மா? மதியத்துக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கும் வச்சிருக்கேன். சரிம்மா என்று வேகமாக சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்கு கிளம்பினான். பாஸ்கர், வாடா, கேண்டீன் போய் சாப்பிட்டு வரலாம் என்றான் தினேஷ். தினேஷ், நான் சாப்பிட்டு தான் வந்தேன், நான் வரல. ஏண்டா வீட்டில் சாப்பிடாம கேண்டீனில் சாப்பிட்ற? பாஸ்கர், உங்கள் வீட்டு நிலைமையும் எங்கள் வீட்டு நிலைமையும் ஒரே மாதிரி தான். உனக்கு தெரியாதாடா? தினமும் கஞ்சி கூழ் தான் இருக்கும், அதையே தினமும் சாப்பிட்டா வெறுப்பாக இருக்குடா. அதான் ஒரு நாள் மட்டும் இட்லி தோசை ஏதாவது சாப்பிடலாம்னு நினச்சேன். சரி வா, நான் காஃபி குடிக்கிறேன், நீ சாப்பிடு என்று சென்றனர். பாஸ்கர், உங்கள் அம்மா மட்டும் எப்படிடா தினமும் இட்லி தோசை செய்கிறாங்க? அதெல்லாம் தெரியாதுடா. காலையில் இட்லி என்றால் இரவு தோசை, இப்படியே மாறி மாறி இருக்கும்டா. நீ கொடுத்து வைத்தவன்டா. எங்கள் வீட்டில் மட்டும் ஏன் தான் இப்படி என்று தெரியல. இருவரும் வகுப்பிற்கு சென்றனர். மாலை வீட்டிற்கு வந்ததும், அம்மா, தினேஷ் வசதியும் நம்ம வசதியும் ஒரே மாதிரி தான். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படிம்மா தினமும் எனக்கு இட்லி தோசை தரீங்க? நீ கல்லூரிக்கு போகும் பையன், உனக்கு அதெல்லாம் சாப்பிட ஆசையாக இருக்கும் இல்லையா? அதான் செய்து தருகிறேன். அது சரிதாம்மா, அதுக்கு வருமானம் வரணும் இல்லையா? அதனால தான் கேட்டேன். உனக்கு எதுக்குப்பா இப்போ அதெல்லாம்? நீ படிப்பதில் மட்டும் கவனம் செலுத்து, அது போதும். எனக்கு நீ நன்றாக படிக்கணும், அதுதான் வேணும். சரிம்மா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா. சீக்கிரமே இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அவன் சொல்ல, அவன் தாயார் சிரித்து கொண்டே, சரி நீ வா சாப்பிட என்று இட்லியை சுட சுட பரிமாறினார். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்குள் வந்தான். அவன் தாயார் மதியம் மீதி இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதை கண்டதும், அம்மா ஏன் மீதமிருந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க? எப்படி எனக்கு மட்டும் இட்லி என்று நினைத்து கொண்டே ஒன்றும் கேட்காமல் சென்றான். இரவு 10 மணி அளவில் அவன் தந்தையும் வர, அவர் என்ன சாப்பிடுகிறார் என்று கவனித்தான். அவனது தாயார் அவருக்கு மதிய உணவையே பரிமாறினார். இதையும் பார்த்துவிட்டு எதுவும் கேட்காமல் அமைதியாக சென்றான். மறுநாள் காலையிலும் அவனுக்கு தோசை தயாராக இருந்தது. தன் அம்மாவையே பார்த்தான். என்னப்பா அப்படி பார்க்குற? என்னைக்கும் இப்படி பார்க்க மாட்டியே, ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றுமில்லைம்மா, சும்மா தான் பார்த்தேன். என்னப்பா, பணம் எதுவும் தேவைப்படுதா? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை, நான் கல்லூரிக்கு கிளம்புறேன் என்று யோசனையில் சென்றான். என்னடா பாஸ்கர், ஏதோ யோசனையிலே இருக்க, எதுவும் பிரச்சனையாடா? இல்லடா தினேஷ், தினமும் எனக்கு மட்டும்தான் இட்லி தோசை கொடுக்குறாங்க. அம்மா அப்பா வீட்டில் இருப்பதை தான் சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும் எப்படி என்று யோசனையாக இருக்குடா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கேண்ட கவலைப்படுற? எல்லோருக்கும் செய்ய வசதி குறைவுதான்டா, அதனால் உனக்கு மட்டும் செய்கிறாங்க போல. சரி, அதை விடுடா, அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். நம்ம கல்லூரியில் எல்லா துறையிலும் போட்டிகள் பற்றி அறிவிப்பு கொடுத்து இருக்காங்க, அதை பற்றி பேசலாம் என்று இருவரும் போட்டியை பற்றி விவாதித்து கொண்டே சென்றார்கள். மாலை வீட்டிற்கு வந்தால் போட்டி இருந்தது. அம்மா இன்னும் கடையிலிருந்து வரவில்லை போலிருக்கு என்று கடைக்கு சென்றான். கடையில் மாவு அரைக்க ஆட்கள் அதிகமாக நின்றிருந்தார்கள். இவனும் கூட சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினான். ஆட்கள் குறைந்ததோ, என்னப்பா கடைக்கு வந்து விட்டாய்? வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு தானே வந்தேன். தேவி உன்னிடம் தரலையா? அவர்கள் என்னை கவனித்திருக்க மாட்டார்களுமா, அதனால தான் கொடுத்திருக்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு வேலை முடிஞ்சதா? வீட்டுக்கு போகலாமா? போலாம்ப்பா, இன்னும் ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சென்றது போலாம்ப்பா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும். ஆட்கள் குறைந்ததும் அவன் தாயார் உள்ளே சென்று ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்தார். என்னம்மா, பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லப்பா, அப்பாவுக்கும் எனக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்தேன். காஃபிக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம் என்று பாஸ்கருக்கு சந்தேகம் வந்தது. வீட்டில் வேறு சிறிய பாத்திரங்கள் இல்லையா என்று நினைத்து கொண்டே வந்தான். வீட்டிற்கு வந்ததும் தன் அம்மாவை கவனிக்க தொடங்கினான். என்னப்பா, இன்று படிக்க ஒன்றும் இல்லையா? வெளியில் உட்கார்ந்துருக்க? படிக்க இருக்குமா, சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு போகலாம் என்று இருந்தேன். சரிம்மா, நீங்கள் வேலையை பாருங்க என்று உள்ளே செல்வது போல சென்று சிறிது நேரத்தில் சத்தமில்லாமல் வெளியே வந்து சமையல் அறையில் எட்டி பார்த்தான். அவன் தாயார் கொண்டு வந்த பாத்திரத்தில் இருந்து இவனுக்கு மாவை எடுத்து இவனுக்கு இட்லி ஊற்றி கொண்டிருந்தான். பாஸ்கருக்கு அதை கண்டதும் நெஞ்சில் ஏதோ கனமாக அழுத்துவது போல இருந்தது. அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது, தனக்கு தினமும் இட்லி தோசை எப்படி கிடைக்கிறது என்று. அதை நினைத்து அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. வெகு நேரமாக யோசித்து விட்டு, அம்மா பசிக்குதுமா என்றான். இதோ நீ சாப்பிட உட்கார், எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று பரிமாற தொடங்கினார். அம்மா, இனிமேல் எனக்கு இந்த இட்லி தோசை எல்லாம் வேண்டாம், எனக்கு இதையே சாப்பிட்டு வெறுப்பாக இருக்குமா
எனக்கு தினமும் சாதமே கொடுங்கள். என்ன இப்படி சொல்ற? உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தானே, ஏன் வேண்டாம்ங்கிற? அதான் சொன்னேன்ல, தினமும் அதையே சாப்பிட்டதால வெறுப்பா இருக்கு, அதான் வேண்டாமா. சரிப்பா, இனிமேல் செய்யல, நீ கேட்கும்போது செய்து தருகிறேன். அவன் சாப்பிட்டு முடிக்கவும் தினேஷ் அவனை தேடி வந்தான். என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க? காலையில் போட்டி பற்றி பேசணும் இல்லையா, அதில் சின்ன மாற்றங்கள், அதனால் பேசலாம் என்று வந்தேன். சரி வாடா, வெளியில் காற்றோட்டமாக உட்கார்ந்து பேசலாம் என்று வெளியில் சென்றார்கள். என்ன பாஸ்கர், காலையில் பார்த்ததை விட இப்போ முகத்தில் ஒரு தெளிவு தெரியுது. அது ஒன்றும் இல்லைடா, அப்பா மாவு அரைக்கும் கடை தானே வச்சுருக்காங்க. அங்கு அரைத்து கொடுக்கும் மாவுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து தான் அம்மா எனக்கு தினமும் இட்லி தோசை செய்து தராங்க. அதுக்கு என்னடா, அப்படியாவது உனக்கு பிடித்த சாப்பாடு கிடைக்குதானே? எனக்கு பிடிச்சிருக்கு என்பதற்காக என் அம்மாவும் அப்பாவும் பிச்சை எடுக்க விடலாமாடா? இதுவும் ஒரு வகை பிச்சை தான்டா. அது மட்டுமல்லாமல் ஆட்கள் நிற்கிறார்கள் என்று அவர்கள் சென்றதும் அம்மா எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இது என்றாவது ஆட்களுக்கு தெரிந்தால் அம்மாவையும் அப்பாவையும் அசிங்கப்படுத்தி விடுவார்கள்டா. எனக்காக அவர்கள் அசிங்கப்பட எப்படிடா விட முடியும்? கஞ்சியோ கூழோ நம்ம உழைப்பில் தான் சாப்பிட வேண்டும். நான் பிறக்கும் முன்னிலிருந்தும் என்னை வளர்த்தது, இன்று கல்லூரியில் நான் படிக்கும் படிப்பு வர அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இது மட்டுமல்ல, அவர்கள் உயிர் இருக்கும் வரை எனக்காக தாண்டா வாழப் போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக எனக்கு பிடித்ததை விட்டு கொடுக்க கூடாதா? இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வந்த பாஸ்கரின் தாயார் இவர்கள் பேசுவதை கேட்டு அவர் கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் கொட்ட தொடங்கியது. இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டு வந்த சுவடே தெரியாமல் சென்றார் என்றான்.